கரையை கடக்கும் புயல் சின்னம் இதை குறித்து தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். தமிழகத்தில் புயல் சின்னம் கரையை கடக்கிறதா அப்படிங்கிற கேள்விகள் எழும்ப வேண்டாம். ஏன் அப்படின்னா, எந்த பகுதியில் புயல் சின்னம் கரையை கடக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கடந்த சில நாட்களாக நீங்கள் நம்ம வானிலை அறிக்கை கேட்டிருந்தீங்கன்னா மிக தெளிவாக நம்ம சொல்லியிருப்போம். வங்கக்கடலில் எந்த பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கு, எந்த பகுதிகளில் இதனுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கும். அதே போல வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாநிலங்களில் மிகப்பெரிய ஒரு மழை பொழிவுகள் காத்துக்கிட்டு இருக்கு. அது எல்லாமே நம்ம மிக தெளிவாக ஒவ்வொரு நாளும் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தோம். இனி வரப்போகிற நாட்களில் எப்படிப்பட்ட ஒரு மழை இருக்கு, தமிழகத்தில் ஒரு கனமழை அல்லது ஒரு மிக கனமழை கிடைக்குமா? ஏன்னா எப்போ பார்த்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மட்டும்தான் மழை பெய்கிறதே தவிர வட தமிழக கடலோர மாவட்டங்களிலோ இல்லை டெல்டா மாவட்டங்களிலோ தென் மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களிலோ பெரிதளவில் மழை தீவிரமாகிறதே கிடையாது. அப்படியே மழை தீவிரமானாலும் எங்களுக்கு லேசான சாரல் மழை அல்லது ஒரு மிதமான மழை மட்டும்தான் வருகிறது. அப்போ மற்ற மாவட்டங்களில் தமிழ்நாடு முழுவதும் எந்த தேதியில் கனமழை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்விகளாக கமெண்ட் செக்ஷன்லையும் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நம்ம இது குறித்து மிக விளக்கமாக இன்றைக்கு பார்க்கலாம். நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணுங்கள், கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. கொஞ்ச நேரத்திலே நீங்கள் கேட்டுட்டு போனீங்கன்னா எந்த பகுதிகளில் மழை கிடைக்கிறதுங்கிறதே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். உங்கள் மாவட்டங்களில் உங்கள் ஊர் பகுதிகளில் எப்பொழுது மழை வாய்ப்புகள் இருக்கலாம் என்ற தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேளுங்க. ஸ்க்ரீனுக்கு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டனை கொஞ்சம் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனும் சேர்த்து கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தெற்கு குஜராத்திலிருந்து கேரளம் வரை காற்றழுத்த தாழ்வு பாதையானது நிலவி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக உங்களுக்கு தெரிந்திருக்கும், குஜராத் மகாராஷ்டிராவில் எப்படிப்பட்ட ஒரு மழை வருது. நம்ம சேனல்லே ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தோம், எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. பார்க்கலன்னா நம்ம சேனலில் போஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு தனியாக ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அதில் போய் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு அதீத கனமழை மும்பை மற்றும் குஜராத் நகரங்களில் மழை பெய்ய காத்திருக்கு அப்படிங்கிற தகவல் அதில் கொடுத்துருப்போம். கடலோர கர்நாடகாவிலும் அதே போல் கடலோர கேரளாவிலும் மிக மிக தீவிரமான ஒரு மழை பொழிவுகள் காத்துக்கிட்டு இருக்கு. தெற்கு குஜராத்திலிருந்து கேரளம் வரை காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதன் காரணமாக பல்வேறு இடங்களில் வரலாறு காணாத ஒரு கனமழை, மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு, ஒரு பேரழிவுகள் இங்கே கடலோர பகுதிகள் முழுவதுமாக காத்துக்கிட்டு இருக்கு. தென்மேற்கு பருவமழை சற்று தாமதமாக தீவிரமானாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவுகள் தொடர்ந்து இந்த கடலோர பகுதிகள் முழுவதுமாக பார்த்துட்ருக்கிறோம். ஜூன் மாதத்தில் மும்பையில் தண்ணீர் பற்றாக்குறை, எங்கே பார்த்தாலும் ஒரு தண்ணீர் பற்றாக்குறை நிலவி வந்த சூழ்நிலையில் ஜூலை மாதத்தில் ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு பாருங்கள். அப்படியே எந்த அளவுக்கு அந்த மாற்றம் இருக்குன்னு பாருங்கள். ஒன்று வந்தால் வறட்சி, இல்லை அப்படின்னா வெள்ளம். இப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலையை தான் நம்ம நோக்கி போயிட்டுருக்குறோம். மும்பையில் தண்ணீர் பற்றாக்குறை, தண்ணீர் கிடைக்கவில்லை அப்படிங்கிற செய்திகள் தொடர்ந்து நமக்கு நிறைய வந்ததை நம்ம பார்த்துருப்போம் ஜூன் மாதத்தில். அப்படியே இந்த ஜூலையில் எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடு, எல்லா ஏரிகள் அணைகள் எல்லாம் முழு கொள்ளளவை எட்டி நிரம்பி வழிகிறது. நகர பகுதிகள் முழுவதும் வெள்ளக்காடாக மாறி இருக்கிறது. சரி, ஒரு பக்கம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்க, இன்னொரு பக்கம் கரையை கடக்கும் புயல் சின்னம் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வடக்கு ஒடிசா கடலோரத்தில் சந்த் பாலி மற்றும் பாலசோருக்கு அருகில் உள்ள திகாவிற்கு இடையே கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது இந்த ஒரிசா மாநிலத்தில் இந்த புயல் சின்னம் கரையை கடப்பதனால இன்னொரு பக்கம் சத்தீஸ்கர், ஒரிசா, மத்திய பிரதேஷ் இது போன்ற இந்த இடங்கள் மிக முழுவதுமாக ஒரு மிக கனமழை முதல் அதி கனமழையானது கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுது. அப்போது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வடக்கு ஒடிசா கடலோரத்தில் சந்த் பாலி மற்றும் பாலசோருக்கு அருகில் உள்ள திகாவிற்கு இடையே கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரிசா மற்றும் வட மாநிலங்களில் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் கனமழை மிக தீவிரமாக எதிர்பார்ப்புகள் உண்டு. ஏன்னா அந்த ஒரிசா மற்றும் வட மாநிலங்களில் தான் ஒரு பக்கம் இங்கே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடலில் உருவாகி மேலும் வலுப்பெற்று புயல் சின்னமாக மாறி இந்த இடங்களில் காற்று பாதிப்பு குறைவு, ஆனால் மழை பாதிப்பு மிக மிக அதிகமாக பதிவாகிட்டு இருக்கு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ்நாடு என்னதாங்க ஆச்சு, எங்களுக்கெல்லாம் மழை வருமா வராதா, எல்லா இடத்துலையும் மழை பெய்கிறது ஆனால் எங்களுக்கு மட்டும் மழை இல்லை அப்படிங்கிறது
பலருடைய குரல்களாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் மழை இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதலாவதாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் தினந்தோறும் கனமழை கிடைக்கும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் தினந்தோறும், அதிலும் குறிப்பாக மலை பகுதிகளில் வலுவான கனமழையே பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 10 சென்டிமீட்டர்லேருந்து 18 சென்டிமீட்டர் இந்த மழை அளவுக்குள்ளாதான் நமக்கு பதிவாகும். உதாரணமாக நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி குந்தா, அவலாஞ்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், கோயம்புத்தூர் தெற்கு பகுதி வால்பாறை, சோலையாறு, சின்ன கல்லாரிலும், அதை தொடர்ந்து தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்கள், தேனி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களிலும் பரவலாக மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். அந்த குண்டாறு அணை இது போன்ற அந்த அணை பகுதிகளில் சில இடங்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த தேனி, தென்காசி போன்ற இடங்களில் அந்த அணை பகுதிகள் இருந்தது அப்படின்னா அந்த இடங்கள் எல்லாம் நமக்கு பரவலாக மழை கிடைக்க வாய்ப்பு. கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி கொளச்சல், எரணியல், புத்தன் அணை, பேச்சிப்பாறை, சிவலோகம் உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மழை தீவிரம் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் கணிசமாக நமக்கு அதிகரிக்க தொடங்கிறோம். அடுத்ததாக மற்ற மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, விழுப்புரம் போன்ற மாவட்டங்களில் ஜூலை 10ஆம் தேதி அன்று கணிசமாக கடலோரத்திலும் அதே மாதிரி உள் மாவட்டத்திலும் சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கான தேதிகள் நம்ம கொடுத்துடணும். ஜூலை 10ஆம் தேதி அன்று சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கு மட்டும் பரவலாக கனமழை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கடலூர், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி மற்றும் காரைக்கால், அதுக்கப்புறம் சேலம், நாமக்கல், கரூர் போன்ற மாவட்டத்தில் சாரல் மழை அல்லது ஒரு மிதமான மழை மட்டும் பகுதியாக ஏதாச்சும் சில இடத்துல மட்டும்தான், எல்லா இடத்துலையும் கிடையாது, பகுதியாக சில இடங்களில் மட்டும் பெய்வதற்கான வாய்ப்பாக இருக்கும். அடுத்ததாக டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டையில் பகலில் வெயிலும் மாலையில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகுதியான ஒரு மிதமான மழை மட்டுமே பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி தென் மாவட்ட பகுதிகளில் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும். தென் மாவட்டங்களான மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் பகல் நேரங்களில் அதிகமாக தான் இருக்கும். மழை வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது. சீக்கிரத்தில் உங்களுக்கான தேதிகள் நம்ம மிக விரைவில் அறிவிக்கிறோம், அதனால் கவலைப்படாதீங்க. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை மதுரை மாவட்டத்தில் 37 டிகிரி செல்சியஸாக வெப்பம் பதிவாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவு எங்கெல்லாம் நமக்கு மழை பதிவாகி இருக்குன்னு பாருங்க. அவலாஞ்சியில் 8 சென்டிமீட்டர் நீலகிரி மாவட்டத்தில், 4 முக்கு திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் அந்த மலை பகுதிகளில் 6 சென்டிமீட்டரும், ஊத்து பகுதிகளில் 6 சென்டிமீட்டர், காக்காட்சியில் 4 சென்டிமீட்டர், சின்னக்கல்லார் 4 சென்டிமீட்டர், சோலையாறில் 3 சென்டிமீட்டர், மாஞ்சோலையில் 2 சென்டிமீட்டர் மழையும், பாலமோர் 2 சென்டிமீட்டர், கலியல் பகுதிகளில் 2 சென்டிமீட்டர் மழை. இதெல்லாம் கன்னியாகுமரி மாவட்டங்கள் நல்ல ஒரு மழை கிடைச்சிருக்கு. குண்டாறு அணை பாருங்க, இங்கே 2 சென்டிமீட்டர், பெரியாறு தேனி மாவட்டங்களில் 1 சென்டிமீட்டர், குழித்துறை 1 சென்டிமீட்டர் மற்றும் பாபநாசம் திருநெல்வேலியில் 1 சென்டிமீட்டர் மழை பொழிவானது பதிவாகி இருக்கிறது. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் ஒரு தொடர் கனமழை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க.